वेलकम टू रामस्वामी's हिंदी राष्ट्रभाषा कोर्स. हिंदी राष्ट्रभाषा पाठ्य पुस्तक दूसरा पत्र है, सेकंड पेपर है. इवरी படிச்சாலும் फर्स्ट पेपर, इनमें वाला सेकंड पेपर. दूसरा पत्र है भाग 4 कहानी முதல் कहानी. कहानीना कதை. भाग 4 முதல் कहानी முதல் कதை परीक्षा. परीक्षा பார்ப்போம். பரீட்சானா எக்ஸாம் வைக்கிறது மாதிரி, டெஸ்ட் பண்ணுற மாதிரி, அதான் பரீட்சா. பரீட்சா கहानी सारांश लिखिए. கதையோட சாராம்சத்தை பார்ப்போம், கதை சுருக்கத்தை. परीक्षा नामक इस कहानी के कहानीकार प्रेमचंद. இந்த பரீட்சா नामक கதையோட கதையாசிரியர் வந்து பிரேம்சந்தன் பேர். आप उपन्यास सम्राट के नाम से विज्ञात है. அவர் உபன்யாசம் எழுதுறதுல வந்து மன்னர் அப்படின்னு பேர் வாங்கினார். प्रेमचंद के कई उपन्यास लिखी है. प्रेमचंद நிறைய உபன்யாசம் எழுதியிருக்காரு. அவர் कहानियाँ की भी கதையும் எழுதியிருக்காரு. கதையும் எழுதியிருக்காரு. इसको रचना में கதாவஸ்து, அவருடைய படைப்புகளில் கதாவஸ்து, கதைக்குரு, பாத்திர நிர்மாணம், நல்ல கேரக்டரு, வடத்தலாபு, நல்ல உரையாடல், பாஷா शौली சொல்நடை எல்லாம் आदि भाषा आकर्षक ढंग से प्रस्तुत होते हैं. எல்லாம் வந்து ரொம்ப கவர்ற மாதிரி இருக்கும் எல்லாமே. सरदार सुजान सिंह रियासत देवघर के दीवान थे. सरदार सुजान सिंह வந்து தேவகட்டோட மாகாணத்தோட திவான். सरदार सुजान सिंह रियासत देवघर के दीवान थे. देवघर மாகாணத்தோட देवघर மாகாணத்தோட திவான்னா ராஜாவோட பர்சனல் அசிஸ்டன்ட் மாதிரி. वे आपने बोले वे असमर्थन के कारण पद से मुक्त होना चाहते थे. அவர் வயசானதுனால தன்னால் முடியல, ஒர்க் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி ரிட்டையர் ஆகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுக்கிறாரு. உனக்கு ராஜா சாஹிப் சே வினத்திக்கோ, ராஜா கிட்ட போய் சொல்கிறாரு. ராஜா சாஹிப் उनकी मुक्त करना नहीं चाहते थे. ராஜாவுக்கு வந்து அதில் விருப்பம் இல்லை, அவர் ரிட்டையர் ஆகலை. ராஜா ने अंत में एक शर्त रखी ही. ஆனால் அவர் ஒரு நிபந்தனை சொல்கிறாரு. योग्य दीवान का चयन सुजान सिंह से ही करे और उसके बाद दीवान पद से मुक्त हो जाए. அதாவது ஒரு சரியான திவான் நீங்களே நியமிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நீங்கள் ரிட்டையர் ஆகுங்க அப்படின்னு ஒரு நிபந்தனை சொல்கிறாரு ராஜா. दूसरे दिन देशा के सभी प्रमुख समाचार पत्रों से विज्ञापन निकला. எல்லாருக்கும் இது அட்வர்டைஸ்மெண்ட் வந்தது, முக்கியமான பத்திரிகைகள்லாம் அட்வர்டைஸ்மெண்ட் வந்தது. रियासत देवघर के लिए दीवान का चयन होने वाले हैं. वह ज़रूरी नहीं कि आवेदक ग्रेजुएट हो, लेकिन हष्टपुष्ट होना परमावश्यक है.
அதாவது என்ன அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி வந்து திவான் வந்து வயசானவர் ரிட்டயர் ஆக போகிறாரு, அவருக்கு பதிலாக புதுசா நியமிக்க போகிறாரு வேற ஒருத்தரை. அவங்க அந்த திவான் வந்து படித்த டிகிரி படித்தவங்களாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. பட் வந்து நல்லா வெல்த்தியாக நல்லா ஹெல்த்தியாக உடம்பு நல்லா நல்ல ஹார்ட் ஒர்க்கராக நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும் உடம்பு அவங்களுக்கு அப்படின்னு சொன்னார். ஆவேதன் ஏக் மஹினே தக் ரியாசத் மே ரஹேங்கே. அதாவது அந்த அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணவங்க வந்து அந்த அப்ளிகன்ஸ் வந்து 1 மாதம் அங்கேயே தங்கியிருக்கணும். உன்கி சகன் ஆச்சார் விசார் கி ஜாவ் ஹோத்திகை. அவங்க எல்லா ஏற்பாடும் செஞ்சு தரப்படும். அவங்க தங்கறதுக்கெல்லாம் வசதியான ஏற்பாடும் செஞ்சு தரும். அவங்க நடை உடை பாவனை அதெல்லாம் கவனிக்கணும். அந்தமே ஃபல் தோஷித் கியா ஜாயிங்க. அதுக்கப்புறம் வந்து கடைசியில் வந்து அதுக்கப்புறம் சொல்லுவாங்க, தேர்ந்தெடுத்துட்டு 1 மாதத்துக்கு அப்புறம் தேர்ந்தெடுத்து சொல்லுவாங்க. दीवान पद के लिए आवेदन करते हुए सौकटो आदमी देवगढ़ का बगुंची. இந்த தேவகர் மாகாணத்துக்கு வந்து நூற்றுக்கணக்கான பேர் வராங்க. நூற்றுக்கணக்கான பேர் வந்து அப்ளை பண்ணிட்டு வராங்க. அங்கே வராங்க, வந்து சேர்றாங்க. அங்கே தர கே அவங்க விதவிதமான மக்கள். தேசா கே கவுன் சே லோக் ஆயே தே. அதாவது வெளியே தமிழ்நாட்டிலேருந்து வெளியில் எல்லாம் பல மாநிலத்திலேருந்து நிறைய பேர் வந்து அங்கே வராங்க. அப்ளை பண்ணிட்டு அங்கே வந்து தங்குறாங்க நிறைய பேர், நூற்றுக்கணக்கான பேர். एक दिन शाम के वक्त मैदान में हॉकी का खेल चल रहा था. ஒரு நாள் வந்து சாயந்தரத்தில் வந்து மைதானத்தில் வந்து ஹாக்கி விளையாடுறாங்க எல்லோரும். दीवान पद के कड़ी उम्मीदवार गेल के बाद लौट रखे थे. அந்த பதவிக்கு வந்து அப்ளை பண்ணவங்க எல்லோரும் வந்து விளையாடி முடிச்சுட்டு திரும்பி வராங்க, இடத்துக்கு வராங்க. तब रास्ते में एक बूढ़े किसान की गाड़ी नाले में बैस गई थी. வழியில் பார்க்குறப்போ ஒரு வயசான விவசாயியோட வண்டி வந்து இதில் சேத்துல வந்து சிக்கிட்டு இருந்தது, சகதியில் வந்து. கிச்சடி வீசே தான் ரொம்ப சேரும் சகதியமாக இருக்குது அந்த இடம். அந்த சேத்துக்குள்ளே அந்த சாக்கடைக்குள்ளே விழுந்துருது. बूढ़ा किसान 1000 कोशिश कर हार गया था. இந்த வயசான கிழட்டு விவசாயி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அதை தூக்கலான்னு பார்க்குறாரு. வண்டியை மேலே தூக்கவே முடியல. 1000 தடவை செக் பண்ணுறாரு, முடியல. யாருக்கு சகாயத்துக்கு இதர் உதர் தேக்தாக, அவர் அங்கேயும் பார்க்குறாரு யாராவது ஹெல்ப்பு வராங்களான்னு. लेकिन किसी ने उन पर ध्यान नहीं दिया. ஆனால் யாருமே அவரை கண்டுக்கலை. कहोंगी सभी उम्मीदवार खेल की वजह से बहुत थक गए थे. ஏன்னா அங்கேருந்து விளையாட்டு வந்தாங்க, ரொம்ப சோபாக டயர்டாக போயிடுறாங்க. அதனால் யாருனாலையும் ஹெல்ப் பண்ண முடியல. ரொம்ப டயர்டாக இருக்காங்க, அதனால் யாரும் ஹெல்ப் பண்ணாமல் இருக்காங்க. इसलिए बूढ़ा पर उनके दया नहीं आई. அதனால் வந்து யாரும் ஹெல்ப் பண்ணல. ரொம்ப டயர்டாக விளையாடி முடிச்சு ரொம்ப டயர்டாக வந்தாலும் யாருமே ஹெல்ப் பண்ணல. லேக்கின் பண்டிட் ஜானகிநாத்னு ஒருத்தர் வந்து சே बूढ़ा का कष्ट सह नहीं गया. அவங்க கஷ்டப்படுறத பார்த்து சகிச்சுக்க முடியல அவனால். காஃபி தக் கயா தா. அவரும் வந்து ரொம்ப டயர்டாக தான் வராரு. அவர் உனக்கு ஃபயர் மே சோட் லகி ஹுயி தி. அவர் விளையாட்டுனால காலில் அடிபட்டு, காலில் வேறு அவருக்கு அடிபட்டுருக்கு. लंग दादा हुआ बूटे के पास आया. அவர் நொண்டிலே வந்து அந்த கிழவர் பத்திரம் வர்றாரு. அவர் உனக்கு சகாயத் கி. அப்புறம் அவருக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. நொண்டே வந்து அவர் கஷ்டப்பட்டு அவருக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. காடி உப்பர் ஆகி, வண்டி வந்து மேலே வந்துடுது. बूढ़ा ஜானகிநாத் கோ ஆசீர்வாத் தேக்கர் சலா கயா. இந்த வயசான கிழவர் வந்து இந்த ஜானகிநாத் நல்லா ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு ரொம்ப தேங்க்ஸ்ப்பா, நல்லா ஹெல்ப் பண்ணேன்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயிட்டார் அவர் வண்டி எடுத்துட்டு. एक महीना बीत चला. 1 மாதம் கழிஞ்சுது. उस दिन नए दीवान की दोषन होने वाली की. அதான் அந்த புது இதை வந்து அறிவிக்கலான்னு வந்தாங்க. திவானுக்கு வந்து அறிவிக்கிறதுக்கு வந்தாங்க. सभी लोग इकट्ठ
எல்லோரும் இப்போ நிறையா பேர் வந்து திரண்டு வந்தாங்க, எல்லோரும் சேர்ந்து வந்தாங்க, எல்லோரும் என்னன்னு தெரிஞ்சுக்கலான்னு. சுஜான் சிங் पंडित जानकीदास की रियासत का नया दीवान घोषित किया. சுஜான் சிங் வந்து ஜானகிநாத்தை வந்து ஜானகிநாத்தை ஹெல்ப் பண்ணுறாருன்னு அவர் ஜானகிநாத் அவருக்கு வந்து அந்த பதவியை கொடுக்குறாரு. பதவி அவருக்கு தான் அந்த பதவிக்கு சரியானவர்னு சொல்கிறாரு. उन्होंने कहा पंडित जानकीदास ने कूड़ घायल होकर भी एक गरीब किसान की सगायत की. ஏன்னா அவர் காலில் அடிபட்டும் கூட ஜானகிநாத் வந்து காலில் அடிபட்டும் கூட அந்த கிழவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணி அவருக்கு ஹெல்ப் பண்ணி அவரை வண்டியை வந்து வெளில எடுத்தார். உன்கே ஹிதயமே சாகஸ் அவர் இதயத்தில் வந்து சாகசம் வலிமை எல்லாம் இருக்குது. ஆத்மபலம், நெஞ்சு தைரியம், ஆத்மபலம் அவர் உதாரத்தாக அப்போ இறக்க குணம் எல்லாம் இருக்குது அவருக்கு. ஏக் சமர்த் திவான் கேனியே சபி குணோக்கி தருக்கே ஒரு நல்ல பொறுப்புள்ள அருமையான ஒரு திவானுக்கு வந்து இந்த இதெல்லாம் இருக்கணும், இந்த குவாலிஃபிகேஷன்லாம் இருக்கணும், அதெல்லாம் இருக்க விட்டு அதனால் அவர் தான் வந்து திவான் அப்படின்னு அறிவிச்சிடுறாரு. நான் நோட் பண்ணிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.